இன்னைக்கு நான் பார்க்க போகிறது 2020ஆம் ஆண்டு தூய கணித பகுதியில் 8வது கேள்வி. 8வது கேள்வி என்ன? நேர்கோட்டு கேள்வி. ரைட், டிரெக்டாக கேள்விக்குள்ளே போயிடுவோம். ரைட், அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? நான் முந்தைய கேள்வியில் பார்த்த மாதிரி அதே மாதிரி ஒரு கோடு அதில் படித்து தந்துருக்கிறாங்க. அந்த கோட்டில் இருக்கிற ஒரு புள்ளியில் ஆள்கூறு தந்துருக்கிறாங்க. அந்த கோட்டில் சாம்பாடை கேட்குறாங்க. அப்போ ஏற்கனவே செஞ்சு செய்யலாம். அப்போ y-2 = அந்த பாருங்க 1,2 தான் அந்த புள்ளி. ஸோ y-லேருந்து y-ஆல் கழிக்கணும், x-லேருந்து x-ஆல் கழிக்கணும். அப்போ y-2 இன்ட்டு படித்திருந்த என்ன? m இன்ட்டு x - 1. இதுதான் இந்த L என்ற கோட்டுற சமன்பாடு. இங்கே m வந்து ஒரு மெய்யெண் தொடையில் ஒரு உறுப்பு. ரைட், ஆகவே இதை நாங்கள் கொஞ்சம் நம்ம வளமையாக நம்ம ஒழுங்குபடுத்திருந்தோம்னா y - mx - 2 + m = 0ன்னு வரப்போகுது. ரைட், அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புள்ளி ஒன்று அந்த கோட்டிலிருந்து ஏதோ ஒரு தூரத்தில் இருக்குது, அந்த மாறா தூரத்தில் இருக்குது. அப்படி என்றால் அந்த படித்திறனுக்கு அந்த எம்முக்கு எது சாத்தியமான பெருமானங்கள் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அப்போ நாம் அதுக்கு ஒரு சாம்பாடு வச்சுருக்கேன் தானே. ரைட், அதோட நீளம் என்ன? 1/(5). அந்த புள்ளியிலேருந்து கோட்டுக்கான தூரம் 1/(5). ரைட், அப்போ இங்கே நாங்கள் மொட் போடுவோம். ஏன் மொட் போடுவோம்னா, அந்த கோட்டுக்கு அந்த புள்ளி அங்கால இருக்குது அஞ்சால் இருக்கிறான்னு தெரியா. ஏன்னா ரெண்டு பக்கம் இருக்கலாம் தானே. இப்போ ஒரு புள்ளிக்கு ஒரு கோடு இந்த புள்ளியிலேருந்து இஞ்சால பக்கம் இருக்கலாம் அதே தூரத்தில், இஞ்சால பக்கம் இருக்கலாம் அதே தூரத்தில். ஸோ நாங்கள் ப்ளஸும் வரும் மைனஸும் வரும், ரெண்டு பாசிபிள் சான்ஸ் இருக்குது தானே. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? மொட் போடுறோம். ரைட், அப்படி எழுதுவோம். அந்த புள்ளியை இந்த கோட்டுற சாம்பாட்டில் பிரதிட்டு மொட்டுக்குள்ளே எழுதுவோம். அதாவது வெளியில் இருக்கிற புள்ளியை இந்த கோட்டுற சாம்பாட்டில் பிரதிட்டு மொட்டுக்குள்ளே எழுதுவோம். அப்போ என்ன? 3 - 2x 2m - 2 + m. ரைட்டா, 2,3 அந்த புள்ளி இங்கே நான் பிரதிட்டுருக்கேன். எடுத்து போட்டு கீழே ரொட்டுக்குள்ளே என்ன வரப்போகுது? இந்த எக்ஸில் அந்த நம்ம இந்த கோட்டு இருக்கலாம், இந்த கோட்டில் y-இன் குணகத்தின் வர்க்கம் சக எக்ஸின் குணகத்தின் வர்க்கம். y-இன் குணகம் எத்தனை? 1 சக எக்ஸின் குணகம் எத்தனை? -m. -m வர்க்கம் m வர்க்கம். வர்க்கம் என்றதால மைனஸ் இல்லாமல் போயிடும். ஸோ டேரெக்டாகவே m வர்க்கம் என்று எழுதிக்கும். இப்போ இதை திருத்தம் என்று சொன்னால் எம்முக்கு நமக்கு 2 விட வரும். ஏன்னா ஒன்று மொட்டரி இங்கே வர்க்கம் இருக்குதானே. ஸோ 2 விட வரும் 1. ஆகவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட், இப்போ எப்படி தீர்ப்போம் என்று பார்ப்போம். இங்கே மொட்டு இருக்குதானே. மொட்டு இருந்தால் என்ன செய்யணும்? 2 வழியில் செய்யலாம். ஒன்று வர்க்கிக்கலாம், 2 பக்கம் வர்க்கிச்சு மொட்டு இல்லாமல் ஆக்கி போட்டு நான் நார்மலாக செய்கிற மாதிரி செய்யலாம். இல்லாட்டி ப்ளஸில் ஒரு சாம்பாடு எடுத்து மைனஸில் இன்னொரு சாம்பாடு எடுத்து செய்யலாம். அது என்ன ப்ளஸில் மைனஸில்? ரைட், அதாவது ப்ளஸில் எடுத்தோம்னா 3 - 2 - 2 சக m √1 சக m வர்க்கம் சமன் 1 வர்க்கம் வந்துச்சு. இப்படி உண்டு. அல்லது அதுக்கு பிறகு மைனஸ் போட்டு முன்னுக்கு ஒரு மைனஸ் போட்டு இவ்வளவு மரம் கீழே அப்படி வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு கட்டத்தில் வரைச்சிக்கு தான் வேணும். இதுக்குள்ளே எம் இருக்கு, எம்ம நாங்கள் காணணும் புட்டி இருக்கு. அது கொஞ்சம் பெரிய வேலையாக போகும். ஆக நாங்கள் ஈஸியாக 2 பக்கம் வரைச்சி செஞ்சோம்னா இலகுவாக கழிய முடிக்கலாம் டைமுக்குள்ளே. ஓகே, ரைட். அப்போ 2 பக்கம் வரைக்கிச்சு 5 5 கொண்டு போனால் 1 சக m வர்க்கம் சமன் 5 × 1 சக m வர்க்கம் 2 1 சக m வர்க்கம். ரைட், அப்போ தீர்த்தம்னா இந்த வர்க்கத்தை உள்ளே அடிச்சுடுவோம். அப்போ 1 ஏற்கனவே படித்தோம் ஃபஸ்ட் இயரில் 1 - 2 சக m வர்க்கம். ரைட், இப்போ தீர்த்தம் சொன்னால் 4 m வர்க்கம் -10 m சக 4 சமம் 0. அப்போ எல்லாத்துலேயும் 2 உண்டு பொதுவாக எடுக்கலாம். இதில் 0 பண்ணதால் அப்படி 2 எடுத்தோம்னா 2m வர்க்கம் -5 m சக 2 சமம் 0. ஸோ இது வந்து 2m - 1 m - 2. இப்போ எம்முக்கு 2 விடைகள் வருது. அப்போ m = 2 ஆகவும் m = ½ காணப்படும். இதுக்கு இந்த 2,3 என்ற புள்ளியிலிருந்து 1 வர்க்கம் வாய்ந்த தூரத்தில் இந்த L என்ற கோடு இருக்குமெண்டா அந்த L என்ற கோடின் படித்திரான எம்முக்கு சாத்தியமான பருமான m = 2 m = 1 2 மெய்ப்பருமானங்களாக இருக்கும். ஏனெண்டா m வந்து மெய்யெண் தொடையில் ஒரு உறுப்பு. யோகவே இது ஒரு மிகவும் இலகுவான கேள்வி. ரைட், இதுக்கு நாங்கள் மார்க்ஸ் அலோகேஷனை பார்த்தோம்னு சொன்னால் முதல்ல அவங்க கேட்டிருக்கிறாங்க இந்த எல்ற சமன்பாடு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு 5 புள்ளிகள். இப்போ இந்த சமன்பாடு எழுதுறதுக்கு 5 புள்ளிகள். அதை வச்சு வர்க்கிச்சு இப்போ நாங்கள் சுருக்கி எடுத்தேன், அதுக்கு 5 புள்ளிகள். அதில் இந்த சமன்பாடு அந்த தீர்ப்பதற்கு ஒரு ஸ்டெப்புக்கு முதல் 2m வர்க்கம் -5 m சக 2 சமம் 0 அதுக்கு 5 புள்ளிகள். இறுதி விடை 2 1 2 எடுப்பதற்கு 5 புள்ளிகள். ஆக மொத்தம் 25 புள்ளிகளை மிக இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கும்.